கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களை போன்ற முருக அடியார்களோடு திருப்புகழ் அமிர்தம் கிடைத்த தலங்களை எல்லாம் வலம் வந்து கொண்டு இருக்கின்றோம். இன்று காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இளையனார் வேலூர் அப்படின்ற ஆலயத்தை நாம் தரிசிக்க இருக்கின்றோம். சொல்லப்போனால் ஆராய்ச்சியாளர்களின் கணக்கின்படி இந்த ஆலயத்திற்கு வந்து வழிபாடு செய்த அருணகிரியார் இங்கிருந்து தான் காஞ்சிபுரம் செல்கின்றார். இந்த ஆலயத்திற்கு பக்கத்திலேயே பார்த்தீர்கள் என்றால் பழம்பெரும் ஆலயம் உத்திரமேரூர் முருகன் திருக்கோயிலும், இங்கிருந்து குமரக்கோட்டத்து கந்தபெருமான் கோயிலும் அருகாமையில் உள்ளன. சரி, இந்த வேலூர் இளையனார்ன்ற கோயிலும் அந்த வேலூரும் ஒன்றானா கிடையாது. இதற்கு பேர் வேலூர் இளையனார் ஆலயம். பஸ் வசதிகள் எல்லாமே காஞ்சிபுரத்திலிருந்து உண்டு. இந்த இடத்துல மலையன் மாகரன் அப்படின்ற 2 அசுரர்களை முருகப்பெருமான் வதம் செய்த இடம். அது மட்டுமல்ல, பொதுவாக முருகப்பெருமான் எல்லா ஆலயங்களிலும் இருப்பார். இருக்கும் பொழுது அமர்ந்த நிலை, நின்ற நிலை, இப்படிலாம் இருப்பார் இல்லையா? அவருடைய கால் மயில் அல்லது ஏதாவது அந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய பீடங்கள் தான் பூமியில் புதையுண்டு இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் ஒரு அழகு என்னன்னா, அவர் வேலை வச்சிட்டு இருக்கார் இல்லையா, அந்த வேலும் பூமியில் புதையுண்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட நிலையில் இருக்கின்றது. அப்படி வேலை ஊன்றி நின்னாரா முருகன். அதனால்தான் இதற்கு பேரு இளையனார்னா சின்ன குழந்தை முருகன். சிவபெருமானுக்கு 2வது குழந்தை இளவல், அதனால இளையனார் வேலூர். அதனால்தான் இளையனார் வேலூர் அப்படின்றதே இந்த அற்புதமான தலத்திற்கு பெயர். பாருங்களேன், எவ்வளோ அழகான பெயர், முருகனுடைய வடிவத்தை கொண்டே வந்திருக்கின்றது. வேலூர் மேவிய பெருமாளே அப்படின்னு அருணகிரியார் தன்னுடைய திருப்புகழில் பாடுகின்றார். இந்த தலத்தில் மட்டும் 2 திருப்புகழ்கள் பாடுகின்றார். ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, இதெல்லாம் ரொம்பவே விமரிசையாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய வேலும் புராதனமானது அப்படின்றதுனால வேலையும் வழிபாடு செய்கின்றார்கள். இங்கே முருகன் ஒரு திருமுகத்துடன் 4 கரங்களுடன் அருள் பாலிக்கின்றார். உற்சவ மூர்த்தத்தில் வள்ளி தெய்வயானையோடு அனுக்கிரகமூர்த்தியாக இருக்கின்றார். மூலவர் முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கும் அற்புதமான தலம்தான் இந்த இளையனார் வேலூர். இது பார்த்தீங்கன்னா செய்யாறு அப்படின்ற அந்த செய்யாற்றின் வடகரையில் அமைந்துள்ள தலமாக இருக்கின்றது. அருணகிரியாருக்கு எப்பவுமே சிவத்தொண்டராம் திருஞான சம்பந்தர் மீது அளவு கடந்த பாசம், மரியாதை, பக்தி உண்டு. அதனால்தான் தன்னுடைய ஒரு திருப்புகழில் சொல்கிறாரு, நானும் ஞான சம்பந்தர் மாதிரி 16,000 பாடல்கள் முருகா உன்னை பற்றி நான் பாடணும். எங்க ஒரு பாடல் 2 பாடல் 10 பாடல் பாடுறதே இன்னைக்கு அவ்வளவு கடினம் அப்படின்னா 16,000 திருக்கடைக்காப்பை நம்முடைய ஞான சம்பந்தர் அருளியுள்ளார். 16,000 திருப்புகழை நம்முடைய அருணகிரியார் அருளியுள்ளார் அப்படின்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். நம்முடைய குறை தான், நம்முடைய தவத்தின் குறை, பக்தியின் குறை தான். இன்னைக்கு ஞான சம்பந்தர்தும் பார்த்தீங்கன்னா 4,000 சொச்சம் பாடல் தான் கிடைச்சிருக்கு. அருணகிரியாரது 1,331 பாடல்கள் திருப்புகழ் கிடைச்சிருக்கு. அதனால இங்க ஞான சம்பந்தர் மீது கொண்டுள்ள பற்றினால், காதலால் நிறைய இடங்கள்ல அவர் என்ன சொல்லிடுவார்னா, ஞான சம்பந்தர் வேற யாரும் இல்லை முருகா, அவர் உன்னுடைய அப்படியே ஸ்வரூபம் என்று தன்னுடைய தலைவனா முருகனையே சம்பந்தருக்குள் தரிசிப்பார். அவ்வளோ சீக்கிரத்தில் என்னுடைய தலைவரை இன்னொருத்தர் உடம்புலையோ இன்னொருத்தருடைய வடிவத்திலையோ நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் தன்னுடைய உயிர் நாயகனாம் தலைவனாம் முருகப்பெருமானை திருஞான சம்பந்தருடைய வடிவத்தில் பல இடங்களில் அருணகிரியார் தரிசனம் செய்கின்றார். அப்படித்தான் இந்த இளையனார் வேலூர் அப்படின்ற இந்த ஆலயத்தில் சம்பந்தர் மதுரையில் நிகழ்த்திய அருளிச்செயல் மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர்வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே அப்படின்னு அந்த விபூதியின் மகிமை, திருநீற்றின் மகிமையை சொல்லி பாண்டிய மன்னனுடைய நோயினை தீர்த்து விட்டார். அவ்வளவு காலம் சமணத்தை பின்பற்றிய பாண்டிய மன்னன் தன்னுடைய உடல் நலம் சீர் பெற்றதால் கூன் போட்டு இருப்பான். பிறவிலே அவன் கூன் பாண்டியன். ஆனா சம்பந்தர் அவனுக்கு அப்ப வந்த வியாதியை மட்டும் தீர்க்கல, பிறவிலேயே கூனா இருந்ததுல அதையும் தீர்த்துட்டார். அதனால அவன் நின்ற சீர் நெடுமாறனா மாறிட்டார்.
அதனால அவர் சைவத்தின் பால் சிவபெருமானின் பால் அன்பு கொண்டார். இதனால சுத்தி இருந்த சமணர்கள்லாம் இல்லை சம்பந்தர் பொய், சிவபெருமான் பொய் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அவர்களோடு ஞான சம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதம்னு ஒன்றை புரிந்தார். அது என்ன அனல்வாதம்? தன்னுடைய புத்தகங்களை நெருப்பில் போடுவேன், நீங்களும் உங்களுடைய சமண புத்தகங்களை போடுங்க, எது எரியாமல் இருக்கோ அதான் உண்மையான சமயம். அந்த புத்தகங்கள் எரிஞ்சிடும், சம்பந்தருடைய சுவடி எரியாமல் பச்சையாகவே வரும். அதனால் அதுக்கு பேரே பச்சை பதிகம்னு பேர். ஏன்னா எரியலை. அதே மாதிரி நீரில் போடுவாங்க, தண்ணியில் அடிச்சுன்னு போகாது, எதிர்கொண்டு வரும். இப்படி அவர் செய்த திருவிளையாடல்களையும் முருகப்பெருமானை போற்றும் பொழுது இந்த பதிகத்தில் இந்த ஊர் இளையனார் வேலூர் அப்படின்ற பதியில் பாடிய திருப்புகழ்ல அருணகிரியார் குறிப்பிட்டுள்ளார். அதனால சிவபெருமான் பண்ணதோ முருகன் பண்ணதுன்றவர், சம்பந்தர் பண்ணதையும் முருகர் பண்ணார்னார். அப்படின்னா எல்லா உயிர்களிடத்தில் இருக்கும் முருகனையும் அருணகிரியார் கண்டறிந்து வழிபாடு செய்திருக்கின்றார். அப்படித்தானே அபிராமப்பட்டரும் எந்த பெண்களை பார்த்தாலுமே அபிராமின்வார். ஏன்? அந்த பெண்கள் இடத்தில் உள்ள அம்பாளை தரிசனம் செய்ததால் அவர் அபிராமின்வார். அதே மார்க்கத்தில் தான் நாவுக்கரசரும் ஆண் பெண்ற எந்த ஒரு ஜோடியான மிருகங்களை திருவையாற்றில் பார்த்தாலும் சிவசக்தியாக பார்த்தார். அது மாதிரி நம்முடைய அருணகிரியாரும் இங்கு இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணியிருக்கார். அதனால தான் இந்த இளையனார் வேலூர் அப்படின்ற காஞ்சிபதியின் அருகில் இருக்கும் ஆலயத்தில் இருக்கும் திருப்புகழ முருகனை புகழும் பொழுது அவர் இயற்கையாகவே சம்பந்தரையும் புகழ்ந்து பாடியுள்ளார். அப்படிப்பட்ட இளையனார் வேலூர் அப்படின்ற ஆலயத்துக்கு எவ்வளோ பேர் போயிருப்போம்? வேலூரில் இருக்கிற ரத்னகிரிக்கு போயிருப்போம். ஆனால் இளையனார் வேலூருக்கு ரொம்ப கம்மியாக தான் போய் நம்ம தரிசனம் பண்ணியிருப்போம். அதனால முருக அன்பர்களே, காஞ்சிபுரம்ன்ற கோயில் நகரத்துக்கு எப்பெல்லாம் போகிறீங்களோ அப்பெல்லாம் மறக்காமல் இந்த இளையனார் வேலூர் அப்படின்ற பழம்பெரும் ஆலயத்திற்கு வாருங்கள். இங்கு இருக்கும் வேல் ஊன்றிய அந்த முருகப்பெருமானுடைய மூலவர் சன்னதியை தரிசனம் செய்யுங்கள். முருகனுடைய பரிபூரண அருளை பெறுங்கள். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறையறங்கள் ஊங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.